இன்னைக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அமெரிக்கா கையில் எடுத்துட்டு எல்லா நாட்டையும் அடிபணியை வைக்கிட்டு தன்னுடைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆதிக்கம். இன்னைக்கு நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் இன்னைக்கு எந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் தூக்கி சாக்கடையில் வீசுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனமா இருக்கு. அதாவது இதுவரைக்கும் பட்ஜெட் என்றாலே ஒரு 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும்னு எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க. தேர்தலை முன்னிறுத்தி மனதில் நிறுத்தி இலவசங்களை வாரி குவித்து மக்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை அள்ளி தெளித்து மக்களை கவர்ச்சி பட்ஜெட்டாக உருவாக்க வேண்டும். கவர்ச்சி பட்ஜெட்னு டைட்டில் தந்தியில பார்க்கலாம், நம்ம எல்லா பேப்பர்லையும் பார்க்கலாம். திருக்குறளும் சொல்லலை, நீங்கள் வேற எதுவும் தமிழுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலை, திட்டங்களும் வரல அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாமே பொய், உண்மைக்கு புறமான ஒரு விஷயம். அவங்களோட பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பிரிவினைவாதம் பேசுவாங்க, மதத்தினால பிரிப்பாங்க, மொழியினால பிரிப்பாங்க, இனத்தினால பிரிப்பாங்க. டிவைட் அண்ட் ரூல் பண்ணால் தான் அவங்களால உயிரோடையே இருக்க முடியும். படத்தில் எப்படி ஒரு சஸ்பென்ஸ் தேவையோ, ஒரு நல்ல திரைப்படத்தில் லாஸ்ட் மினிட் இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லிங்காக இருக்கும். அது மாதிரி சில கேள்விகள் விடை தெரியாமல் இருக்கிறது கூட நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, ஒரு பெண் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, டெய்லி பார்த்துட்டே நீங்கள் 6 மாதம் போனீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும் தானே விடை தெரியாமல் இருக்கிறது. டப்புன்னு இடத்துல ஐ லவ் யூன்னு சொல்லி முடிஞ்சுட்டா நல்லாவா இருக்கும். அதனால் விடை தெரியாத சில கேள்விகள் சுவையாகத்தான் இருக்கும். இவங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு கடைசி படம் நடிச்சுட்டு நான் அப்புறமா நின்றுக்கிறேன், சாட்டர்டே சண்டே 1 hour மக்களை பார்த்துட்டு போகிறேன், மற்ற 5 days நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது, நான் மக்களை சந்திக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். புரட்சி தலைவர் யார் வேணா போய் பார்க்கலாம், காமராஜரை யார் வேணா பார்க்கலாம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் தமிழகத்திற்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்ற கருத்தும் பார்வையும் எல்லா ஊடகங்களையும் பரவிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. திமுக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல, தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது, ஏமாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை காரணமாக வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு உதாரணமாக நான் அவர் சொல்கிறேன். மதுரை, கோவை இந்த 2 இடங்களிலுமே மெட்ரோ கேட்டிருந்தோம், ஆனால் அதை கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல் காரணத்தை எடுத்து வரிசையாக கல்விக்கான நிதியை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கடுக்காக வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. துணை கேள்விகள்லாம் சேர்த்தா நான் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மீட்டிங் மாதிரி பேச வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் சுருக்கி கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நாட்டு மக்கள் பலருக்கும் தோன்றிக் கொண்டிருக்கிற ஒரு சந்தேகத்தை நீங்கள் சுருக்கி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி இளைஞர்கள் மனசில் ஒரு ஜென்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த விஷயத்துக்கான ஒரு பட்ஜெட், நம்மளோட பட்ஜெட். இந்திய நாடே இந்த பட்ஜெட்டை நினைத்து மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு பட்ஜெட். அதாவது இதுவரைக்கும் பட்ஜெட் என்றாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் தேர்தல் வருதுன்னா அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும்னு எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் என்னன்னா, தேர்தலை முன்னிறுத்தி மனதில் நிறுத்தி இலவசங்களை வாரி குவித்து மக்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை அள்ளி தெளித்து மக்களை கவர்ச்சி பட்ஜெட்டாக உருவாக்க வேண்டும். கவர்ச்சி பட்ஜெட்னு டைட்டில் தந்தியில் பார்க்கலாம், நம்ம எல்லா பேப்பர்லையும் பார்க்கலாம். அதனால் இவங்க அந்த மாதிரியான ஒரு தேர்தலை மனதில் நிறுத்தி வாக்குகளை பெற வேண்டும், ஓட்டுக்களை பெற வேண்டுங்கிறது இல்லாமல் நாட்டை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னை ஒரு இந்திய குடிமகனாக நினைக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திமுக போன்ற கட்சிகள் மக்களுடைய கண்ணோட்டத்தையும் கண் பார்வையும் சிந்தனையும் சுருக்கி தமிழ்நாடு தமிழ்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க இது முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குது, நாட்டுக்கு என்ன கிடைக்குது. இந்திய நாடு முன்னேறினால், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கம்மா, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இருக்கீங்க, உங்கள் அப்பாவுடைய வருமானம் அதிகரித்தால் உங்களுடைய வாழ்வு தரம் உயருமா உயராதா? நாடு முன்னேறினால் ஒவ்வொரு வீடும் முன்னேறும். புரியுதுங்களா? அதனால ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டும். அதுவும் இன்னைக்கு எத்தனை சவால்கள். நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஜென்சிக்கும் நல்லா புரியக்கூடிய ஒரு சொல். அதனால இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன செய்கிறாங்க, ட்ரேடே ஒரு வாரா நடக்குது. இன்னைக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அமெரிக்கா கையில் எடுத்துட்டு எல்லா நாட்டையும் அடிபணியை வைக்கிது தன்னுடைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆதிக்கத்துக்கு. இன்னைக்கு நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் இன்னைக்கு எந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் தூக்கி சாக்கடையில் வீசுகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனமாக இருக்குது.
நீங்கள் அதை விட மிக முக்கியமான சாதனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பட்ஜெட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். 40,000 கோடி, கிட்டத்தட்ட 4 மில்லியன் அளவுக்கு நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம். 40,000 கோடி. அதனால் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வரோன்னா, செமிகண்டக்டர்ஸ்க்கு. செமிகண்டக்டர்ஸ் இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்க ஃபோன் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், நீங்கள் மின்னணு சாதனங்கள் எதை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் கையில் இருக்க மைக்லேருந்து எல்லாத்துக்குமே, இந்த கேமராலேருந்து எல்லாத்துக்குமே சிப்பு வேணும். சிப்பு வேணும்னா செமிகண்டக்டர்ஸ், அந்த கண்டக்டர் உருவாகும். 90% சைனா டாமினேட் பண்ணுது, மிச்சத்தெல்லாம் தென்கொரியா பண்ணுது, அமெரிக்கா பண்ணுது. ஸோ அதோட ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கி இந்தியாவை தன்னிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுல அதெல்லாம் கவனிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் தடைகள் வருது, எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடைகள் வருது. அமெரிக்கா வந்து பொருளாதார நமக்கு டேக்ஸை ஏற்றுறாங்க, 50% பொருள் ஏற்றுறாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்துலேருந்து நம்மெல்லாம் எப்படி தப்பிக்கணும், நம்மளை எப்படி செல்ஃப் சஸ்டெயின் ஆக்கணுங்கிறத முதல்ல நிலைநிறுத்த வேண்டியதே சவாலாக இருக்கிற சூழலில் நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை அதே 7% மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பட்ஜெட்டை விதித்திருப்பதை நம்மெல்லாம் கைதட்டி பாராட்டணும். முதல் விஷயம் இது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் கொடுக்குற பார்வையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உதாரணத்தோடு கேட்டீங்க, கல்விக்கு வர வேண்டிய நிதி கொடுக்கவில்லைன்னு. கல்வி கூடங்கள் மேம்பாட்டுக்குன்னு மத்திய அரசு மூலமாக 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியை நம்ம அரசு பயன்படுத்தவே இல்லை. ஆனால் பயன்படுத்திட்டோன்னு கணக்கு எழுதிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னும் 1,500 கோடியில் நீங்கள் அரசு பள்ளிகள்லாம் எவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படியா இருக்குது? எல்லாரும் மரத்தடியில் இன்னும் படிக்கிறாங்க, இடிஞ்சு விழுகுது, எல்லாம் அப்படி தானே இருக்குது. அப்போ எங்கே போச்சு அந்த 1,500 கோடி? ஊழல் மயமாக்கப்பட்ட இந்த அரசில் வந்து எல்லாமே இந்த மாதிரி மத்திய அரசு நிதிகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுகின்றன. அவங்களால வந்து மக்களுக்கு கொஞ்சம் சென்றடையவே இல்லை. அது ஒரு தகுதியான அரசு இருந்தால் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதனால் மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலும், உனக்கு பேக்கெட்டுக்கு 1000 ரூபாய் பணம் தரேன், உனக்கு ஒரு இலவசமாக டிவி தரேன், உனக்கு ஒரு கரும்பு கட்டு தரேன், இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் உன்னை இதையெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறேன்னு இந்த அரசு சொல்லக்கூடிய, மக்களை மதிக்கக்கூடிய பட்ஜெட். சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போது அரசாங்கம் போட்ட இந்த பட்ஜெட் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டுக்கும் ஏழை மக்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அரசாங்கத்திற்கும் இந்த ஏழை மக்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலேயே ஒரு கேப் தெரியுது. உதாரணத்துக்கு எம்எஸ்எம்இ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆண்டுமே எம்எஸ்எம்இயில் வந்து அதற்கான ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் வர்ற நிதி அப்படின்றது குறைவாக தான் இருக்குது. அப்படின்றப்போ அந்த விழிப்புணர்வே ஏழை எளிய மக்களுக்கு தெரியவே இல்லை. அப்படின்றப்போ அதற்கான ஒரு செயலை முன்னேற்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே. அதாவது நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, மொத்த பட்ஜெட்டுமே ஏழை மக்களுக்கான பட்ஜெட் தான். அதாவது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் கூட ஒவ்வொன்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு வந்து உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் உலகளாவிய பொருளாதாரம் வந்து நமக்கு என்னன்னு நம்ம நினைப்போம், புரியுதுங்களா? தமிழர்களுடைய சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு இந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சுமா, உங்கள் வீடாக இருக்குன்னு எங்கள் வீடு, அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம்? தொலைபேசி எடுத்து மின்சார வாரியத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? டக்குன்னு ஜன்னலை திறந்து பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பார்ப்போம். அங்கேயும் பிரச்சனை, எல்லாருக்கும் போயிடுச்சுப்பா, எனக்கு மட்டும் இல்லைப்பா. இது நம்மளோட மென்டாலிட்டி, நம்மளுடைய சிந்தனை. இவ்வளோதான் நம்மளால் யோசிக்க முடியும். என் வீட்டில் பவர் போயிடுச்சு, உடனே அதுக்கு என்னன்னு நான் பார்க்கணும், முதல்ல என் வீட்டு ஃபியூஸை பார்க்கணும், இங்கே இல்லாட்டி நான் மின்சார வாரியத்தை தொடரும். இதை நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு நம்ம எதை அட்ரஸ் பண்ணுங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இன்றைக்கு வந்து சுற்றுலாத்துறையை நம்ம பெருசாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 முக்கியமான ஆஸ்பெக்டில் சுற்றுலாவை எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துபாய்ங்கிற பிரதேசத்தில் என்னமா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு பாலைவனம் தவிர்த்து என்ன இருக்குது? சிங்கப்பூருங்கிற ஒரு சின்ன ஊரில் என்ன இருக்குது? இன்றைக்கி அந்த மால் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கே நிறையா வந்துருச்சு. அதனால நமக்கு தெரியல. இல்லாட்டி அங்கே போய் வியந்துட்டு தானே வந்திருக்கோம். சிங்கப்பூர் ரோட்டை பாரு, சிங்கப்பூர் கட்டிடம் பாரு, சிங்கப்பூர் மாலை பாரு, சிங்கப்பூரில் இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் பாருன்னு நம்ம வியந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்துருச்சா? இப்போ இதை வச்சு தானே அவங்க பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி இது இல்லாமல், இது பொழுதுபோக்கு சுற்றுலா, இது இல்லாமல் வணிக சுற்றுலா காரணம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஹார்பர் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து எல்லா நாடும் ஒரேடியாக ஒரே கப்பலில் வந்து சேராது. அந்த பாக் ஜலசந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் அங்கே வந்து இறக்கிடுவான் சிங்கப்பூர்லேருந்து மற்ற நாடுக்கு போகும்.
துபாய்க்கு வரும், துபாயிலேருந்து மற்ற நாடுக்கு போகும். இந்த 2 விஷயத்தினால தான் அந்த 2 பிரதேசங்களும் வளர்ந்தது. டூரிசம் முன்னேற்றணும். ஸோ நம்ம அரசாங்கம் என்ன கவனிச்சதுன்னு கேட்டால், இத்தனை நாள் நாங்கள் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரியா சாலைகள் இருக்குது, நீங்கள்லாம் வண்டி வாகனத்தில் போகிறீங்க, எவ்வளோ தூரம் மேம்பாட்டு இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் ஏர்போர்ட் இருக்கா, இன்றைக்கி சின்ன சின்ன ஊர்கள்லையும் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஏர்போர்ட் எண்ணிக்கை டபுள் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். அதே மாதிரி ஹார்பர் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற ஹார்பரும் விசாலமயமாக பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது. புதிதாக துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள், இந்த மாதிரி துறைமுகங்கள் கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது. ஸோ உள்நாட்டு கட்டமைப்புகள் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். இப்போ எப்படி ஒரு ராக்கெட் லான்ச்சில் வந்து ராக்கெட் இங்கேருந்து போகிறப்ப பெருசாக இருக்கும், மேலே போக போக அது ப்ரொப்பலிங்கில் ஒன்று ஒன்றா கலண்டு போய்கிட்டே இருக்கும், இறுதியாக போகிறது டாப் எண்டு தான். அந்த மாதிரி இன்றைக்கி உள்கட்டமைப்பு உருவான பிறகு, நம்ம எல்லா இடத்துலையும் சஸ்டெயின் ஆன பிறகு, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன டேர்ன் எடுக்குது ராக்கெட். இப்படியே புவியீர்ப்புலேருந்து செங்குத்தா போனது கொஞ்சம் திரும்பும் அந்த ராக்கெட், நிலாவுக்கு போகிறதுக்கோ வேற கிரகத்துக்கு போகிறதுக்கோ. அந்த திரும்புறது லேசாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்கு திரும்புகிறோம்? மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், அதை நோக்கி நம்ம இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் இந்த ஒரு 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 டூரிசம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 6.5% இருக்கிறோம். நம்ம ஊரில் பீச் இல்லையா, பனி பிரதேசம் இருக்கா இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் இமாச்சல் அங்கெல்லாம் போனீங்கன்னா பனி கொட்டுற சிம்லா மாதிரி இடங்களும் இருக்குது. கடல் இருக்கா இல்லையா, கடல் சார்ந்த ஒரு 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 வனப்பு மிகுந்த பகுதிகள் இருக்கா இல்லையா, வனங்கள் இருக்கா இல்லையா. அதாவது உலகத்தில் நீங்கள் போய் என்னத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, ஆல்ப்ஸ் மலை எப்படி இருக்குன்னு பார்க்குறத நீங்கள் இமயமலையில் பார்க்கலாம். அங்கே இருக்க பியூட்டிஃபுல் மியாமி பீச்சை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ உலகத்தின் மிகச்சிறந்த விடயங்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போதும், அதை விட சிறந்த எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாத கல்ச்சுரல் சென்டர்ஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்துட முடியுமா, மலைக்கோட்டையை பார்த்துட முடியுமா, இந்த மாதிரி மாமன்னர்கள் வாழ்ந்த கோட்டை கொத்தளங்களை பார்க்க முடியுமா. இந்த மாதிரியான நமக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இருந்தும், வரலாற்றில் இத்தனை சிறப்பு மிக்கவங்களாக இருந்தும், சுற்றுலாத்துறையில் 6.5%. நான் சொன்ன பாலைவனமும் ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பூர் போன்ற நகரமும் 25% மேலே இருக்காங்க அவங்க பொருளாதாரத்தில். அவங்களுக்கு வருமானம் வருது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம 6லேருந்து கொஞ்சமாக இதை 15க்கு மேலே புஷ் பண்ணாலே, மேடம் அது சொல்கிறாங்க, 15க்கு மேலே புஷ் பண்ணாலே கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும், பல லட்சம் கோடிக்கு நமக்கு வந்து வருவாயும் கிடைக்கும் இதில். அதனால் இதை நோக்கிய ஒரு பயணத்தை திருப்புறாங்க, ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்போ அந்த அந்த இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, கோடிக்கணக்கான பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா, அவருக்கு இங்கே மாமல்லபுரத்தில் டூரிசம் கைடுக்கே 10,000 பேருக்கு ட்ரைனிங் தராங்க, ப்ரொஃபஷனல் கைடுஸ்க்கு, அவங்களுக்கு இன்சென்டிவோட. அப்போ மாமல்லபுரத்தில் வந்து நாங்கள் டூரிசம் சென்டர் உருவாக்கினா அதுக்கு டெல்லியிலேருந்து ஆள் வரப்போகிறோம், அந்த ஊரை சுற்றி உருவாக போகிறோம். தஞ்சாவூரில் உருவாக்கினா அந்த ஊரை சுற்றி உருவாக போகிறாங்க. ஸோ ஏழை மக்களுக்கு நீங்கள் உங்கள் பேக்கெட்டுக்கு 1000 ரூபா பணம் தரேன்னா சந்தோஷமாயிருவாங்க. அவங்க அப்படி சொல்லலை இந்த முறை, ஆனால் அவங்க வாழ்வாதாரம் உயர்த்தப்பட போகிறது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங், அவர் எம்எஸ்எம்இன்லும் நீங்கள் கேட்ட கேள்வியில் துணை கேள்வி இருந்தது. எம்எஸ்எம்இ இன்னைக்கு மிக வேகமாக நமக்கு வளர்ந்து கொண்டிருக்கு. எம்எஸ்எம்இக்கு வந்து நேரடியாக அவங்க இன்சென்டிவ் தரலைன்னா கூட அவங்களுக்கு வந்து 3 ஆஸ்பெக்டில் உதவி செய்கிறாங்க. 3, ஒன்று டெக்னாலஜியில் உதவி செய்கிறாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ, இப்போ ராஜா வந்து ஒரு எம்எஸ்எம்இ வச்சுருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பேங்க்கில் போய் கடனே வாங்க வேண்டாம், அதுதானே ப்ரொசீஜர், வட்டி கட்டணும் நீங்கள். அதுக்கு பதிலாக அவர் வந்து எனக்கு ஒரு பொருளை விற்கிறாருன்னா அந்த பில்லை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தா பேங்க் அந்த பணத்தை தந்துடும். புதுசாக ஒரு ஸ்கீம் வந்துடும், லிக்விடிட்டி ஸ்கீம். அந்த ஸ்கீமில் வந்து அவர் கடனே வாங்க வேண்டாம், நான் 30 நாளில் பணம் தரேன்னு அவருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அந்த அக்ரிமெண்ட் என்னோட ஆதாரங்கள், ஆதரவுகள், அவர் போஸ்ட் டேட்டட் செக், அதோட அவர் பில் அங்கே கொடுத்துட்டா அவருக்கு பணம் வந்துடும். இது எம்எஸ்எம்இக்கு செஞ்ச உதவி இல்லையா, நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் வந்திருக்கிறது. இது மாதிரி மக்களுக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய சாதாரண மக்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. இதுக்கு பின்னாடி பெரிய ஆராய்ச்சி இருக்குமா, இதை நான் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் நான் வந்து தேசிய கல்வி வாரியத்தில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட கல்வி சம்பந்தமான ஒரு விடயத்துக்கு 1 மாதம் முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. இதெல்லாம் போய் தரவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு கல்வி அமைச்சகம் கேட்குது. அந்த தரவுகள்லாம் கொடுத்தோன்னு பார்த்தா இந்த பட்ஜெட்டில் அது சார்ந்த கல்வித்துறைக்கு ஒரு பெரிய அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நடக்க போகிற ஒரு அலாட்மெண்ட்டை, ஒரு ஃபண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு ஆய்வு, ஒரு அறிஞர்கள் குழு போய் ஒரு 1.5 மாதம் முன்னாடியே அதை பற்றின தரவுகள்லாம் சேகரிக்கிறாங்க. வாயில் வந்து அது அறிவிக்கல இந்த அரசு.
இன்னைக்கு இந்த இந்த பட்ஜெட்லேயே அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க, 2047 மனசில் வச்சு செய்கிறாங்க. ம். ஒரு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு இதெல்லாம் இந்தியாவில் யாரும் பார்க்காத விஷயம்மா, பார்க்காத விஷயம். நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தப்ப எல்லாமே ஷார்ட் டேர்ம் கெயின்ஸு. சரி. தொலைநோக்கு பார்வையாக இருந்தாலும், இப்போ 2047க்கானதுன்னு ஒரு விஷயம் இப்ப குறிப்பிட்டீங்க. ஆனா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து தொடங்குறதுக்கு இன்னும் 3 மாத காலம் தான் இருக்கு அப்படின்றப்போ, தமிழக அரசாங்கம் இன்னொரு ஒரு கேள்வியும் முன்னாடி வைக்கிறாங்க. பீகார் எலக்ஷன் வந்தது. அதற்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்க. அதுல எவ்வளோ விஷயங்கள் குடுத்திருந்தீங்க. ஆனா, தமிழகத்துக்கு எதுவுமே வரலையே அப்படின்ற மாரி கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. தமிழகத்துக்கு எதுவுமே வரலன்னு நான் ஒத்துக்க மாட்டேம்மா. இன்னைக்கு இதுக்கு மாதிரி செகண்டரி சாங்ஷன்ஸ் அமெரிக்கா விதிச்சதுனால ஜவுளித்துறை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஜவுளித்துறை மேம்பாட்டுக்காக நிறைய திட்டங்கள் இந்த முறை அறிவிச்சிருக்காங்க. டியூட்டி ட்ராபேக் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து நிறைய ப்ரானு, செரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. நான் சொல்கிறது இந்த மீன் இந்த மாதிரி ஒரு கடல் இதில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மீனவர்களுக்கு எல்லாமே, அதே மாதிரி இந்த மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏகப்பட்ட இன்சென்டிவ், டியூட்டி ட்ராபேக்ஸு, ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப்ஸு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு தமிழக மக்களுக்கு வந்து நீங்கள் இப்படின்னு எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பலன் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்க்குன்னு ஒரு காரிடார் உருவாக்குறாங்க. அந்த 4 மாநிலத்தில் தமிழ்நாடு பேர் அதில் சொல்லப்படுது. அதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு இல்லை, உலகத்துக்கே வந்து ஒரு ஒரு அடையாள பிரதேசமாக மாறக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழகத்துக்கு அதே மாதிரி தம்பி கூட எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. தேங்காய்க்கு செய்கிறாங்க, சந்தனத்துக்கு 3வது செய்கிறாங்க, இடம். ம். முந்திரிக்கு செய்கிறாங்க, கொக்கோக்கு செய்கிறாங்க. இது மாதிரி இதுக்கு எல்லாமே ஒரு தனி பூங்காக்கள், தனி கேர் சென்டர் உருவாகும் போது தமிழ்நாடு தான் அதில் முன்னுக்கு வரப்போகுது. இதே மாதிரி ஃப்ளாரிகல்ச்சருக்கும் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சருக்குன்னு தனி முக்கியத்துவம் தராங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, இளைஞருக்கு ஐடி செக்டாரில் வரப்போ தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான பங்கு வருது. அங்கே இளைஞர்கள் கிடைக்கும்போது தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் பிரித்து இப்போ தனி ரயில் விடுறாங்க, அதிவேக சிறப்பு ரயில் விடுறாங்க. நிறைய விஷயங்கள் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம், எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் இவங்க தமிழ்நாடுங்கிற பேர் வரல, தமிழ்நாடுங்கிற சொல்லாட்சி வரல, எங்களுக்கு திருக்குறளும் சொல்லலை, நீங்கள் வந்து வேறு எதுவும் தமிழுக்குன்னு நீங்கள் ஒன்றும் பண்ணலை, எங்களுக்கு பெரிய திட்டங்களும் வரல அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாமே பொய், உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமா. என்ன காரணமா இருக்கும் சார்? திமுக இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தே ஒரு செயலும், அதாவது இத பண்ணல, அத பண்ணல, இத குடுக்கல, அத குடுக்கல அப்படின்னு எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கத்தை நோக்கியே கேள்விகள மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வியை முன்னெடுத்து வைக்கும்போது, அங்க கேள்வியே அதாவது பதிலே வரல. வெள்ளை பேப்பர் தான் வருது. அதுதான் ஒரு பதிலா இருக்கு அப்படின்றப்போ, இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அதாவது நல்ல கேள்வி. திமுகங்கிறதே அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சொல்கிறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் வந்து முதல்வர் திடீர்னு சொல்லிட்டார், நாங்கள் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு ஒரு 15 நாள் முன்னாடி சொன்னாங்க. நான் சொன்னப்போ நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் போய் என்ன செஞ்சேன்னா, அவர் வந்து ஆட்சிக்கு வந்த 1.5 வருஷத்துலேயே இதே வார்த்தையை சொல்லிட்டார், 90% வாக்குகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னார். அது ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. அந்த பேப்பரையே நான் எடுத்து காட்டினேன், செய்தியாக வந்திருக்குன்னு. 1.5 வருஷத்துலேயே 90% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? 4 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்களா? 3.5 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையா? அப்போ அது பொய்யா இது பொய்யா அப்படின்னு கேட்டவொடனே நிற்கிறாங்க. வாயில் வந்தது பேசுவாங்க. 2வது திமுக வந்துமா எப்போவுமே பிரிவினைவாதம். அவங்களோட பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே பிரிவினைவாதம் பேசுவாங்க. மதத்தினால பிரிப்பாங்க, மொழியினால் பிரிப்பாங்க, இனத்தினால பிரிப்பாங்க. டிவைட் அண்ட் ரூல் பண்ணால் தான் அவங்களால உயிரோடையே இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் அந்த அடிப்படைவாதம், மதவாதத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க அவங்க. அதனால் இது எல்லா வாதங்களும் உள்ள கட்சி. அவங்களால எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க எப்போவுமே எதிர்க்கட்சியாகவே செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருப்பாங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்க. அதிமுக இருக்குது, இங்கே வேறு ஆட்சி இருக்குன்னா தீவிரமாக எதிர்ப்பாங்க. தினம் சினிமாக்காரங்கள்லேருந்து சும்மா இருக்கிற பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து தெருவில் போராட்டம் நடத்துவாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா யாருமே பேசக்கூடாது. ஆனால் இப்போ அவங்க எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். உடனே மத்திய அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாட்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிற 5 பேருக்கு அங்கே போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு பிஸியாக இருக்கும், அது சுரண்டல் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால மற்ற வேலையை கவனிக்க மாட்டாங்க. அவங்க எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செய்து பழக்கப்பட்டவர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கனிமொழி அவர்கள் நேற்று பேசினாங்க, எங்களுக்கு டெவல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து
50% கொடுப்பீங்கன்னு நினச்சேன் டேக்ஸ் டெவல்யூஷனில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க, நாங்கள் கொடுக்குற ₹1 19 பைசா 20 பைசா தான் வருதுன்ற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததில் ஒரு பைசா கணக்கு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க 41% வருதுன்னு? ஒரு மனிதன் ₹100 டேக்ஸ் கட்டுறான்னா, நான் போய் ₹1000 ஹோட்டலில் சாப்பிட்றேன், ₹100 டேக்ஸ் கட்டுறேன்னா, முதல்ல ₹50 தமிழ்நாட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டி, அடுத்த ₹50 மத்திய அரசு. உனக்கு ₹50 கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டே உனக்கு ஒரு ₹50 கொடுத்தாச்சு. நான் எடுத்து மத்திய அரசு கொண்டு போகிற ₹50 திரும்பி உங்களுக்கு நாங்கள் வந்து 41%, அதாவது கிட்டத்தட்ட ₹20 சில்லற, ₹20.50 நாங்கள் உங்களுக்கு திரும்ப தரோம் உங்களுக்கு. அப்போ ஒரு கணக்குக்காக ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 21 பைசா திருப்பி தரோன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ₹100 ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் கட்டுற டேக்ஸில் முதல்ல 79 பைசா உங்ககிட்ட வந்துடுது, 71 பைசா வந்துடுது. 71 யூ ஆர் கெட்டிங். நான் மிச்சம் இருக்க 29 பைசாவில் தான் நான் இத்தனை ஏர்போர்ட் கட்டுறேன், இத்தனை ரோடு போடுறேன், இத்தனை துறைமுகம் உருவாக்குறேன், இத்தனை மிகப்பெரிய மருத்துவமனைகள் கட்டுறோம், இந்தியாவே முன்னேற்றோம். வெறும் எதில்? 29 பைசாவில். அப்போ 71 பைசா வாங்கின நீ என்ன பண்ணியிருக்க இத்தனை நாள்? எங்கேருந்து நீ 4 லட்சம் கோடி கடன் வாங்கின? 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே சாராய வருமானத்தை என்ன பண்ண? மத்திய அரசு தர டெவலப்மெண்ட் நிதிகள்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ பள்ளிக்கூட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு 1500 கோடி கொடுத்தாங்க, எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்போ எம்ஜிஎன்ஆர்ஏ ஸ்கீம் அதை இப்போ மாற்றிட்டாங்க, பிபிஜி ராம்ஜி ஸ்கீம், அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க, அது 100 நாள் 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை, அதை பற்றி ஒரு பேச்சு இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் அதை சொல்கிறப்ப தான் சொல்கிறாங்க இத்தனை நாள் 100% கொடுத்தீங்கன்னு. ஏன்ப்பா இத்தனை நாள் என்னவோ நீயே உன் ஜோப்லேருந்து கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்த? அதில் உனக்கு 60-40 கொடுன்ன பிறகு தானே நீ சொல்கிற இந்த விஷயத்த மத்திய அரசு பணம்னு. ஏதோ உங்கள் வீட்டிலேருந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. இத்தனை நாள் நீங்கள் வந்து தமிழக முதல்வர் படத்தை மட்டும் ஒட்டி கொடுத்தீங்க. ₹100 உனக்கு மத்திய அரசு கொடுக்கும்போது மோடிஜி படத்தை ஒட்டுமா ஓம் படத்தை ஒட்டுவியா? அதனால் அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள். இனி அவர்களால் செய்ய முடியாது. ஏன்னா மக்களுக்கு, இளைஞர் சக்திக்கு ஒரு மாபெரும் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. 2026 தேர்தல்களாக ஆரம்பிக்க போது 3 மாதம் தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடியே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். என்னன்னா, நாங்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக உள்ள வரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நகர்வுகளை பார்த்தோம் அப்படின்னா நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் இருக்கும் வரை பாஜக நுழைய முடியாதுன்னு. நீங்கள் இனிமேல் இருக்க போகிறதில்ல, பாஜக தான் இருக்க போகுது. இனிமேல் அவங்க இருக்கும் வரை நுழைய முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவங்க வெளியில் போக போகிறாங்க. பாஜக என்டிஏ கூட்டணி இனி ஆட்சியில் இருக்கும். இனி எப்போ இருக்கும்? இனிமேல் திரும்ப திமுகனால கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. இனிமேல் அடுத்த நிதிகள் எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தான். சார் 2021 திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, அனைத்து மகளிருக்கும் ₹1000 கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ₹1000 கொடுக்குறதே வந்து நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ₹2000 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ ₹2000 எப்படி சார் கொடுக்க முடியும் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறப்ப? இது அனைத்து பெண்களுக்குமா, அதே மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கா? அதாவது தேர்தல் நேரத்தில் நான் இப்போ இத்தனை நேரம் நான் பேசுனது கூட என்ன சொன்னேன்னா, இலவசங்களை மற்றது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி நோக்கிய இப்போ கடன் வாங்கி அதை வந்து இன்றைக்கி பட்ஜெட்லேயே நம்ம கொடுத்துருக்க முக்கியத்துவம், நம்ம மோகனப்பிரியாட்ட பேசும்போது சொன்னது எல்லாமே கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வளர்ச்சி நோக்கி, மேனுஃபேக்சரிங் நோக்கி. பட்ஜெட்டில் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும், ஆனால் அது எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த செலவீனங்களால் திரும்ப வருவாய் வரும். அது வந்து திரும்ப நாட்டுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு செலவீனங்கள். அப்படி இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்குறீங்க, ஒரு ₹10,000 கடன் வாங்கி டக்குன்னு அதில் ₹9,000 ஒரு கடை வச்சு ₹1000 சரக்கு வாங்கி போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணி தினம் ₹200-300 சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்களால் தினம் 50-100ன்னு கட்டினா ஒரு வருஷத்தில் நீங்கள் கடன் அடைச்சிடலாம், கடன் எடுத்து. அப்போ உங்களுக்கு கடன் இருக்காது, கடன் சுமை குறையும், வட்டியும் அசலும் சேர்த்து செலுத்திடுவீங்க. ₹10,000 வாங்கி மகனுக்கோ மகளுக்கோ மொட்டை அடித்து காது குத்தி கோவிலில் ஒரு விழா நடத்திடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுறீங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? திரும்ப அந்த பணத்தை எப்படி கட்டுவீங்க? ஸோ ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சராக இல்லாமல் ஒரு இந்த மாதிரி நிதி பகிர்வு, இந்த மக்களுக்கு கொடுக்குற இலவசங்களால், டிவி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு கொடுக்குற இலவசங்களால் நாட்டுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஆனால்
கொரோனா காலத்தில் நாங்கள் கொடுத்தோம், எல்லா மகளிருக்கும் அது நாங்கள் ஆரம்பித்தோம், 500 ரூபான்னு கொடுத்தோம். அதை தான் அவங்க 1000 ரூபான்னு ஆக்குனாங்க. இப்போ எங்கள் என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி அவர்கள் அதை கூடுதலாக கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கான நிதி ஆதாரத்தை உருவாக்கணும். அதற்கான ஒரு வலிமையான ஒரு ஒரு நிதி ஆதாரம் உருவாக்கி அதை கொடுக்கணும். அது மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்திருந்தால் அது அந்த பணி இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கூட லக்பதி தீதி அப்படின்னு இருக்குது. அதாவது லட்சாதிபதி சகோதரி அப்படின்னு அக்கான்னு வச்சுக்கோங்களேன், புரிகிற மாதிரி லட்சாதிபதி அக்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் என்ன, ஏழை மகளிரை லட்சாதிபதி ஆக்குறோங்கிறோம். நாங்கள் 1000 ரூபான்னு கூட சொல்லலை, ஆனால் செல்ஃப் சஸ்டெயின் பண்ணுறோம். அவங்கள வந்து ஒரு குழுவில் அங்கத்தினராக்கி அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்து வருமானத்திற்கு வழி செய்து அப்புறம் அது விற்கிறதுக்கும் வழி செய்து அந்த தயாரிக்கிற பொருட்கள் விற்பனைக்கும் வழி செய்து கொடுத்து அவங்கள லட்சாதிபதி ஆக்குறது. ஒரு பல் சக்கரம் கார் நின்று போயிருக்கு, அந்த காரை தள்ளி விட்டால் ஓட ஆரம்பிச்சிடும், அவங்களே ஓட்டிடுவாங்க. அதற்கான வேலை அது. ஸோ அது மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களாக இருக்கும். அதோட வடிவங்கள் மாறுபடலாம், இதை விட பெருசாக கூட கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த வடிவத்தில் கொடுக்குறோங்கிறதுல தான் இருக்குது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் தரேங்கிறது வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி, பிஸ்கட்டு தூக்கி போடுறதுமாங்கல, நான் சொல்ல விரும்பலை. அதனால் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான சலுகைகளை வீசி எறிந்தால் எங்களை நம்புவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு திருட்டு கடை அல்வா கிண்டுறாங்கன்னு இன்றைக்கி பார்த்தேன். ஒரு ஒரு காமெடியான ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாம் அல்வா கிண்டி தராங்க மக்களுக்கு, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு. எல்லா வீட்டுக்கும் ராக்கெட் தரோம், எல்லா வீட்டுக்கும் நாங்கள் இனிமேல் கார் தரோம் அப்படின்னு எல்லோரும் விட்டு போட வேண்டியது தான். அதனால் இதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பாசிபிளே கிடையாது இதெல்லாம். ஆனால் ஏழை மக்களுக்கு இப்போ கொரோனா நேரத்தில் அவங்களுக்கு அந்த பணம் தேவைப்பட்டது, கொரோனா நேரத்தில் உழவர்களுக்கு அந்த பணம் தேவைப்பட்டது, 6000 ரூபாய்க்கு கொடுத்தது. அவசிய தேவை இருக்கும்போது ஏழை மக்களுக்கு அந்த உதவிகள் தேவை என்று இருக்கும்போது செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திற்கு. ஆனால் அந்த தேவையானவர்களை கண்டறிந்து செய்ய வேண்டும், எல்லாருக்குமான கேள்விக்கு பதில். ஆனால் திமுக சொன்னது என்ன தெரியுமா, அனைத்து குடும்ப பெண்களுக்கும். நாங்கள் அப்போ அனைத்து குடும்ப பெண்களுக்கும் கொடுக்கும்போது நீ வந்து எல்லாருக்கும் கொடுக்காம இந்த 1 கோடிக்கு கீழே 90 லட்சம் பேரோட நிறுத்துறீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 17,000 பேரை சேர்த்து 1 கோடி கொஞ்சம் பேர், நீங்கள் 2.5 லட்சம் கார்டுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது, குடும்ப அட்டைகள் இருக்குது. எல்லா குடும்ப பெண்களுக்கும் கொடுக்காம கொடுக்குறீங்கன்னா மற்றவங்களாம் குடும்ப பெண்களே இல்லையா? ஏன் நீங்கள் தாய்மார்களை கேவலப்படுத்துறீங்க? ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? இப்போ நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க, நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறீங்க? அதுக்கு என்ன தகுதி வேணும்? +2 படித்தா பத்தாதா, அந்த மார்க்கு பத்தாதாங்கிறீங்க. இல்லைங்க, ஒரு வல்லுநராக வருவதற்கு ஒரு போட்டித் தேர்வு, ஐஏஎஸ்ஸாக போட்டித் தேர்வு இருக்குது. நீங்கள் இப்படி போட்டித் தேர்வு வேணுமான்னு கேட்குறவங்க சாதாரண பள்ளிக்கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு வந்து டெட்டுன்னு சொல்லி 2 தேர்வு வைக்கிறீங்க, டெட் 1 டெட் 2ன்னு. நீ தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கே 2 ஸ்கில் டெஸ்டிங் இது பண்ணுறீங்களே, டாக்டருக்கு ஸ்கில் டெஸ்ட் பண்ண என்ன தப்பு? என்ன பாயிண்டில் எதுக்குறீங்க? அதில் மார்க் வாங்கினா அவன் ஏழையாக இருந்தாலும் ஒரு ஒரு சாதாரண விவசாயியோ செருப்பு தைக்கும் தொழிலாளி மகள் பேசுகிறாங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் இடம் கிடச்சிருக்கு, எங்கள் குடும்பத்தில் யோசிக்க முடியாது, நீட்டுக்கு நன்றிங்கிறாங்க. மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி பொய்யுரைத்து இந்த இந்த அரசு எல்லாமே செய்கிறார்கள். ஸோ அவங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியில் இதெல்லாமே பண்ணுறாங்களே தவிர மக்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது ஏமாற்று வேலை என்பதை எல்லா மகளிரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சார், இப்போ 2026 தேர்தலில் 2 சினரியோ சார். ஒன்று, ஏடிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டி எடுத்துட்டாங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கேட்பாங்களா? ஒன்று, ஏடிஎம்கே மெஜாரிட்டி எடுக்கல, கொஞ்சம் சீட் வந்து தேவைப்படுது ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களா சார்? இது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா? நீங்களா கேட்குறீங்க? நான் கேட்குறேன் சார். ஓகே, உங்களோட பிரவீனோட ஒரு கேள்வி. அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு வந்து இதுக்கான காலமோ சூழலோ இல்லைங்க, ஹேஷியமாக கேட்கப்படுற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து இப்படி நடந்தால் இப்படி நடக்குமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய தலைவர்கள் வந்து, நாங்கள் ஒரு தேசிய கட்சியை சார்ந்திருக்கிறதுனால எங்களுடைய மூத்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, முடிவு எடுத்து விட்டார்கள். என்னன்னு சொல்ல போனால் அவங்க தெளிவாக இருக்காங்க இதில் என்ன முடிவு, எப்படி அதை செய்ய வேண்டும் என்று. எங்களுடைய தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைவராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள், அவருக்கும் தெரியும் என்ன செய்யணும்னு. எங்களுடைய மூத்த தலைவரான அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் என்ன செய்யணும்னு. அவங்க பேசி அதில் தெளிவாக இருக்காங்க. நமக்கு தான் சொல்லப்படலை. அதனால் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆட்சியில் நாங்கள் கூட்டணியாக இருப்போமாங்கிறதெல்லாம் வந்து அந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும், சொல்லப்படாமல் இருக்கும். அது சொல்லும் வரை மக்கள் பொறுமையோடு தான் காத்திருக்கணும்.
படத்தில் எப்படி ஒரு சஸ்பென்ஸ் தேவையோ, ஒரு நல்ல திரைப்படத்தில் லாஸ்ட் மினிட் இருக்குது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லிங்காக இருக்குமோ, அந்த மாதிரி சில கேள்விகள் விடை தெரியாமல் இருக்கிறது கூட நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, ஒரு ஒரு பெண் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, டெய்லி பார்த்துட்டே நீங்கள் 6 மாதம் போனீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும் தானே விடை தெரியாமல் இருக்கிறது. டப்புன்னு இடத்துல ஐ லவ் யூன்னு சொல்லி முடிஞ்சிட்டா நல்லாவா இருக்கும்? அதனால் விடை தெரியாத சில கேள்விகள் சுவையாகத்தான் இருக்கும். சார் இப்போ இன்னொரு கேள்வி சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவங்க பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் சார் அவர் குறித்து. ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு தொகுதியிலும் 85,000 வாக்குகள் இருக்குது, ஒரு வீட்டுக்கும் போயிட்டு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா எங்களோட தலைவர் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியிலேருந்து 4 தொகுதி வரைக்கும் நிற்க முடியும் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை குறித்தான உங்களோட பார்வை மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்தான உங்களோட பார்வை. தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நாங்கள் வந்து பேசவே விரும்பலை. நான் ஒரு தேசிய கட்சியோட செய்தி தொடர்பாளர். நான் பேசுகிறது வந்து ஒரு டெஸ்டட் பார்ட்டி மேலே பேசினா நல்லாயிருக்கும். அந்த இது வரைக்கும் அவங்க தன்னுடைய பலம் 85,000 ஓட்டு எங்கே வாங்கினாங்க, எந்த தொகுதியில் வாங்கினாங்க, அவங்களா சொல்கிறது. நம்மளே 4,000 5,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒருத்தரும். அவரை நான் பாராட்டுறேன், அவரோட தன்னம்பிக்கையை பாராட்டுறேன். கட்சி தொடங்கி இருக்கிறார்கள், உங்களையும் வரவேற்கிறோம் களத்துக்கு. தாராளமாக பேசுங்க, தாராளமாக நில்லுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனால் வந்து அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கணும். நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், அரசியல் இதெல்லாம் கடந்து பேசுகிறேன். மிகப்பெரிய பாதிப்பை விஜய் உருவாக்குவார்னு நான் எதிர்பார்க்கல. என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து அவரை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. புரட்சி தலைவரெல்லாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு, மக்கள் தொடர்பு, தொண்டர்களோட ஆதரவு. திமுகவில் வந்து கலைஞர் வந்து முதல்வராக வருவதற்கும் அண்ணாதுரை அவர்கள் பெரிய வெற்றி பெறுவதற்கும் பின்னணியில் அவருடைய பங்களிப்பை யாருமே மறுக்க முடியாது. ஸோ திமுகங்கிற ஒரு அடையாளத்துக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் தான் காரணம். அவர் பிரிஞ்சு வந்தப்பவும் அவர் ஒரு அரசியல் கட்சியிலேருந்து பெயர் மாற்றத்தோடு தான் வந்தார். இவங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு வந்து கடைசி படம் நடிச்சுட்டு வந்து நான் அப்புறமா நின்றுக்கிறேன், சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து 1 hour மக்களை பார்த்துட்டு போகிறேன், மற்ற 5 days நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது, நான் மக்களை சந்திக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். புரட்சி தலைவர் யார் வேணால் போய் பார்க்கலாம், காமராஜரை யார் வேணால் பார்க்கலாம், என் கலைஞரை கூட யாருமே வேணால் பார்க்கலாம். மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் மக்கள் மனதிலையும் இருப்பார்கள். தொடர்பில் இல்லாதவங்க நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன புசி ஆனந்த் மூலமாக தான் இவர்கிட்ட போய் நீங்கள் பேச முடியும். அவர் கேட்டு வந்து சொல்கிறது தான் நீங்கள் நம்பணும், அவர் சொல்கிறது தான் உண்மை. அதனால் இந்த தொடர்புகள் வந்து சாத்தியமே இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்சி நடத்தினாலோ வீக்கெண்டில் கட்சி நடத்தினாலோ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க நேராக களத்துக்கு வரட்டும், ஒரு தேர்தல் நிற்கட்டும், வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கட்டும். திமுகவையே 2ஆக உடைச்சிட்டு வெளியில் வந்த திரு வைகோ அவர்களே 8% தாண்டலை தன்னுடைய முதல் தேர்தலில், 2004ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க முடியல அவங்களால், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. தமிழக அரசியலே புரட்டி போடுவார்னு எதிர்பார்த்தவர். பேச்சாற்றல் இருக்குது, எழுத்தாற்றல் இருக்குது, பெரிய உலகளாவிய சிந்தனையாளர் அவர். திமுகவில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தவர். இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினையே கேள்வி கேட்டவர். அவர் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊடக வெளிச்சம் இல்லாத காலத்திலே வைரலாக போயிட்டு இருந்தவர். எல்லா இடத்துலையும் அத்தனை பேப்பர்லேயும் முதல் பக்கத்தில் வந்தவர். அவர் பேசின பேச்செல்லாம் இப்போல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவுன்சிலர் அன்றைக்கே கூட ஸ்டாலின் லாய்க்கு இல்லைன்னு அவர் பேசின பேச்செல்லாம் ரொம்ப பிரபலம். அவர் தான் ஆட்சி அமைப்பாருன்னாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால் கற்பனையிலேயே ஒருத்தர் வந்து போயிட்டு தான் எவ்வளோ நேரம் ஒரு சினிமா கற்பனையிலே பார்க்குறது, கிளைமேக்ஸில் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து அரங்கத்துக்கு வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.